Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நிறைய நபர்கள் கேள்வியே படாத தொழிலுங்க இது. ஆக்சுவலா இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க டாலர்ஸில் earn பண்ண முடியும். நம்ம ஊர்ல இருந்தே உங்களால டாலர்ஸ்ல earn பண்ண முடியும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு செட் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படினாலே 50000 ரூபாய் வரைக்கும் உங்களால இன்கம் அப்படின்றத ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு பேசிக் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது வேணும். எல்லா ட்ரைனிங்கும் உங்களுக்கு இதுக்காக தரப்படும். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த தொழில் செய்யறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஒரு ஹோம் மேக்கராக ஓரளவுக்கு படித்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்டாக சூட் ஆகிற பிஸ்னஸ். உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாய்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதில் 3D டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைகள் நிறைய இந்த சூப்பர் ஹீரோஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாய்ஸ், உங்களுக்கு காரோடைய பொம்மை மாதிரியும், பாட்டில்ஸ் மாதிரியும், கப் அண்ட் சாசஸ் மாதிரியும், லைட்ஸு, கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரி நிறைய விளையாடுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி 3D ஷேப்பில் நம்மளால் பண்ண முடியும். வீட்டில் சும்மா ஒரு டேபிள் வைக்கிற அளவுக்கான மிஷின் இருந்தாலே, சைஸ் இருந்தாலே போதும் இந்த மிஷின் உங்களுக்கு வைக்கிறதுக்கு. அவ்வளோ சிறுசு இது. ஸோ அதுலேயே உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை உங்களால் மேக் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மிஷினரிஸ் எல்லாமே எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு க்ரியேட்டிவ் மைண்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிற பிஸ்னஸ் தாங்க இந்த பிஸ்னஸ். இதை 3D பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஒரு டேபிளில் ஒரு பெஞ்ச், ஸ்கூலோட பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குழந்தைங்க உட்காருவாங்க, அந்த பெஞ்சில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3D உருவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருவங்களை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜாக டிராஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை உங்களுக்கு இதோட ரா மெட்டீரியல்ஸும் சொல்கிறேன். ஸோ அந்த இமேஜை உங்களுக்கு உருவங்களாக மாற்றுறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல் தேவை. இந்த மிஷின் தேவை, அந்த ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியலில் இப்போ எப்படி இந்த மாதிரி கலர் கலராக வருது, ஒன்று க்ரீனு, பிங்க், எல்லாமே கலர் கலராக வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கன்ஃபியூஷனையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இதுக்கான ரா மெட்டீரியலுங்க. இது மல்டி கலர் ABS PLA 3D பிரிண்டர் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலமெண்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரப்பரைஸ்டும் பிளாஸ்டிக்ஸும் கலந்த மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த ஷேப்பை வடிவமைக்குது. இந்த மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசு உங்களுக்கு சைஸ் வேணும், எவ்வளோ அகலம் வேணும், எவ்வளோ லென்த்து, விட்த்து, அந்த மாதிரி எல்லாமே நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு உருவத்தை டிஜிட்டல் டிசைன்ஸாக கொண்டு வரோம் அப்படின்னா அதை இந்த மாதிரி 3D உருவமாக நம்மளால் மாற்ற முடிகிற ஒரு டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில் நிறைய பேர் நம்ம ஊர்ல அப்ராடில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்டூன் ஐட்டம்ஸு, உங்களுக்கு சூப்பர் ஹீரோஸோட கேரக்டர்ஸ், அவெஞ்சர்ஸோட கேரக்டர்ஸ், அந்த 10 செட்டு 12 செட்னு வச்சு $1000 $2000 சொல்லிட்டு இந்த இ-காமர்ஸ் சைட்ஸ்லேயே போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸை சின்ன சின்ன பசங்கள்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஊருங்களுமே எல்லா விதமான டாய்ஸ் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண முடியும். இந்த ஃபிலமெண்ட்டை வச்சு தான் நமக்கு கலர்ஸ் கொடுக்குது. நம்ம எதுக்குமே கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். நம்ம கொஞ்சம் நம்மளோட மைண்டை மட்டும் க்ரியேட்டிவாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம பிளெண்ட் பண்ணாலே போதும் இந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 20 டைப்ஸ் ஆஃப் மல்டி கலர்ஸ் அப்படின்னு வரும். ஃபிலமெண்ட் தனியாக தான் வாங்கணும், மிஷின்ஸ் தனியாக தான் வாங்கணும். ஸோ மிஷின் வாங்குற இடம் எங்கே அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்க தெரியுதோ அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த ஃபிலமெண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த ஃபிலமெண்ட் ரோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோலை இந்த மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான டிசைன்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோமோ அதோட அவுட்புட் 3D ஷேப்ல நமக்கு வரும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மிஷின்ல ஒரு பார்ட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு பிராஸ் நாசில் வித் ஹீட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபிலமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃபிலமெண்ட்டை இதுல ரோல் நம்ம செட் பண்ணிட்டோம்னா இது உருகி உருகி தான் நமக்கு இந்த மாதிரி மோல்டேவே கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாப்பீங்க, மேல அந்த ஃபிலமெண்டோட பாக்ஸ் CD கவர் மாதிரி உங்களுக்கு பேக்டு ரோலா போட்டிருக்கு. ஸோ அந்த பேக்டு ரோலா போட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த கேபிள் எடுத்து
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த பிராஸ் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அது மூலயமா உங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே போல் அது ஹீட் ரெசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு. அதில் ஒன்றும் அந்த ப்ராடக்ட்லாம் மெல்ட் ஆகிடாது உங்களுக்கு மிஷின்ஸ்லாம். அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கே நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாட் பெட் ஹீட் அப் குவிக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி அந்த உருவங்களை வந்து மேக் பண்ணுறது. இது வந்து டூல் பாக்ஸில் தான் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து கலர் ஸ்க்ரீன் உங்களுக்கு. ஸோ கலர் ஸ்க்ரீன்ஸில் கலர் கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணணுமா, கொஞ்சம் ஹையராக உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுமா, எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிள். அதாவது க்ரீன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எல்லோவா ப்ளூவாக வந்து மாற்ற முடியாது. ஆனால் அந்த கலர் என்ஹான்சர் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம், அந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்மளோட கலர்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க, அதுலேருந்து கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கலர் ஸ்க்ரீன். ஸோ இந்த பேசிக் எல்லாமே இந்த மிஷின் வாங்கும் போதே நமக்கு ஒரு சிடி செட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் சாம்பிள்ஸ் எப்படி பண்ணுறது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எடுத்து இந்த ஃபிலமெண்ட் எப்படி வந்து அதில் இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி நமக்கு ஒரு 10 பிக்சர் டிசைன்ஸ் கொடுத்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை பொறுமையாக நம்ம வீட்டில் போட்டு பார்த்தாலே நமக்கு 1 or 2 times பண்ணும் போதே நமக்கு வந்து இதோடைய நாலேஜ் தெரிஞ்சிடும். இந்த ஃபிலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3D பிரிண்டர் ஃபிலமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு 120 rupees, 100 rupees, 60 rupees இந்த மாதிரி ரேஞ்ச் வரும். செட் ஆஃப் 12, செட் ஆஃப் 10 இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மிஷின் வாங்கினீங்கன்னா அது சில சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் கூடயும் உங்களுக்கு தராங்க ப்ராடக்ட்ஸ். சில பேர் வந்து மிஷின் கூட தராமல் தனியாக வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஜுவல்லரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் இதில் மேக் பண்ணுறாங்க. மோதிரம், பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோடு, இது எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஜுவல்லரிஸ், பெண்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வேர் பண்ணுறாங்க. ஒரு டிசைனர் வேர் பண்ணுறோம், நம்ம ஒரு கிளாத் வேர் பண்ணுறோன்னா அப்படியே அதுக்கு மேட்சிங்காக வேர் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேட்சிங் கொடுக்கறதுக்கு எக்ஸாக்ட் கலர்ஸ்லேயே வரும். ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு கிளிப்பச்சை கலர்னா அதுக்கேற்ற அப்படியே மோதிரம் கலர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸு, லைட் வெயிட் ஜுவல்லரி அப்படின்னாங்க. எவ்வளோ பெருசாக கம்மல் உங்களுக்கு செஞ்சாலுமே இந்த ஃபிலமெண்ட்டில் செய்கிறதுனால தக்கையாக தான் இருக்கும். ஒரு பெண்டன்ட்டோ இல்லை மோதிரமோ என்ன செஞ்சாலுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கையாக தான் இருக்கும். ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் நம்ம கிளாத்திங்க்கு யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பட்டன்ஸோட ஷேப்ஸு, நம்மளோட நேம்ஸை என்கிரேவ் பண்ணணும், ஆல்ஃபபெட்ஸ் ABCD அதை வந்து என்கிரேவ் பண்ணணும், ஒரு பாட்டில்ஸு, ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வைக்கிற ஒரு தொட்டி நம்ம என்கிரேவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே என்கிரேவ் பண்ணுறாங்க. தாஜ்மஹால் இதில் என்கிரேவ் பண்ணுறது, ஒரு லைட் வைக்கிற உங்களுக்கு ஸ்டாண்ட் என்கிரேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாய்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பூத்தொட்டிகள், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃப்ளவர் வாஸ் வைக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ணுறாங்க. இது முழுக்க உங்களோட கிரியேட்டிவ் தான். இதில் நீங்கள் பாக்ஸஸ், ஜுவல்லரி வைக்கக்கூடிய பாக்ஸஸ் மேக் பண்ணுறது, விளக்கு மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறது, என்ன வேணால் பண்ணிக்கலாம், கன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நைஃப் மாதிரி பண்ணுறது, எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணமோ உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணக்கூடியது தான். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு 5 piece செட் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees வரைக்கும் இதை வாங்குறாங்க. நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல். ரொம்ப முக்கியமான விஷயம், கீழே போட்டால் கூட இது உடையாது, பிரேக்கபிள் கிடையாது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி மோல்டட் இது ஃபுல்லாகவே. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு பிரேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம், பிரேக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுக்காக எடுத்து சுற்றி போட்டு உடைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக ஒரு டாய் வாங்குறோம், டப்புன்னு கீழே போட்டோம்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சுக்குலாம் உடஞ்சிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இது உடையாது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 100 rupees per piece. 5 piece செட்டு வச்சு தான் டாய்ஸாக இது விற்கிறாங்க. ஸோ ஒரு 500 pieces நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே தாராளமாக 50,000 rupees வீக்லி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். 500 piecesலாம் எப்படி சேல்ஸ் பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க. அவெஞ்சர்ஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா 10 செட் 12 செட் அப்படின்னு வச்சு நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 3,500, 4,000, 5,000 சொல்லிட்டு. ஸோ 500 to 1,000 rupees ரேஞ்சஸ்னால் ஈஸியாக வாங்குவாங்க. இதே மாதிரி தான் சின்ன டாய்ஸு, குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இந்த ஃப்ரூட் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரூட் ஷேப்ஸ் செஞ்சு கம் பின்னாடி வச்சு மேக்னெட்ஸ் ஓட்டுறாங்க, அதை வச்சு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மைலிஸ் டிசைன் பண்ணி பின்னாடி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வச்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் டோரில் ஒட்டக்கூடியது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. குழந்தைங்க பேக்கில் ஒட்டக்கூடியது, க்ரியேட்டிவாக பாக்ஸஸ் வந்து குழந்தைங்களோட நேம்ஸ்லேயே வந்து பாக்ஸஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊருங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தொழில் தாங்க இந்த தொழில். ஸோ இந்த மிஷினரிஸ், இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி
பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய பிஸ்னஸ் தான் இது. பென் ஸ்டாண்ட் முதற்கொண்டு பண்ணுறாங்க பாருங்கள் இதில். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸும் இதில் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.